பிக் பாஸ் வீட்டுல யாருமே எதிர்பாராத திடீர் திருப்பங்க. பணப்பெட்டியை எடுத்து கானா வினோத் அவரு வெளியேறி இருக்காரு. விஜய், பார்வதி, நந்தினி, வாட்டர்மெலன், திவாகர், பிரவீன் காந்தி, துஷார், பிரவீன், ஆதிரை இவங்க 20 பேரோட அக்டோபர் முதல் வாரம் ஸ்டார்ட் ஆன இந்த பிக் பாஸ்ல நந்தினி அவங்க பிக் பாஸ் வீடே எனக்கு வேண்டான்னு அவங்களே வெளியே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம பிரவீன் காந்தி அவரு, அப்சரா அவரு, திவாகர் அவருன்னு அடுத்தடுத்து ஒவ்வொருத்தவங்களா அவங்க எவிக்ட் ஆனாங்க. மக்களால் வெளியேற்றப்பட்டவங்கன்னு சொல்லலாம். இந்த சீசன்ல போட்டியாளரா முதல்ல சமூக ஊடக பிரபலங்கள் தான் பெரும்பாலான பேர் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்கன்னு எவ்வளவோ பேச்சுகள் எல்லாம் வந்த நிலையில அடுத்து டிவி முகங்களான அமித் அவரு, பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா கணேஷ் அப்படின்னு இவங்களெல்லாம் வைல்ட் கார்டுல வீட்டுக்குள்ள அனுப்புனாங்க. இவங்க வீட்டுக்குள்ள போய் ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்பாங்கன்னு நினைச்சோம். அப்புறம் இவங்க பண்ணதே சில விஷயங்கள் ட்ரால் ஆச்சு. அப்புறம் இவங்களையும் மக்கள் வெளியே அனுப்புனாங்க. இந்த நிலையில சபரி, திவ்யா கணேஷ், வினோத், சாண்ட்ரா, அரோரா, விக்ரமன் இவங்க இறுதி சுற்றுக்கு தயாரா இருக்காங்க. இந்த நிலையில இந்த வாரம் பணப்பெட்டியும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த முறை டாஸ்க கொஞ்சம் வித்தியாசமா வச்சு பணத்தை நம்மளே சேர்த்து அந்த பணத்தை எடுத்துட்டு போற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது போட்டியாளர்கள் பணத்தை சேகரிச்சு அந்த பணத்தை எடுத்துட்டு வெளியே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க. இந்த தகவல் படி பணப்பெட்டி டாஸ்க் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா, அதனால கானா வினோத் அவர் பணப்பெட்டியை எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சியில இருந்து வெளியே வந்திருக்காருன்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. பணப்பெட்டியில இருக்க பணத்தோட மதிப்பு 12 லட்சத்துக்கு மேல இருக்கலாம் அப்படின்னு, அதாவது 18 லட்சம் பக்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் சீசன் 9ல டைட்டில் வெல்வார் அப்படின்னு ரசிகர்களால எதிர்பார்க்கப்பட்ட வினோத் அவரு பணப்பெட்டியை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தது எல்லாருக்குமே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. பணப்பெட்டியை அவர் எடுத்துட்டு வெளியே வந்துட்டாருன்னா கண்டிப்பா டைட்டில் அரோரா அவங்களோ இல்ல திவ்யா அவங்களோ இல்ல சபரி அவருக்கோ கிடைக்கும். ரன்னரும் இவங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. சோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடக்க இருக்கு. இந்த 5 பேர்ல பாத்தீங்கன்னா விக்ரம் அவருக்கு டைட்டில் கிடைக்க வாய்ப்பு இல்ல. அவர் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெளியே வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் தான் பணப்பெட்டியை எடுப்பாருன்னு நினைச்சோம். ஆனா எதிர்பாராத விதமா கானா வினோத் அவர் இந்த பணப்பெட்டியை எடுத்துட்டாரு. கண்டிப்பா சுபிக்ஷா அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க இந்த பணப்பெட்டியை எடுத்திருந்தா அவங்களுக்கு இது ரொம்பவே நல்ல யூஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. கானா வினோத் அவர் இன்னும் ஃபைனல் வரைக்கும் விளையாடி இருந்தா கண்டிப்பா அவருக்கு 50 லட்சமே கிடைச்சிருக்கும். ஆனா எதிர்பாராத விதமா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாரே அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த 50 லட்சம் வினோத் அவருக்கு கிடைச்சாதான் நல்லா இருக்கும். வினோத் இப்படி தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது. அவங்க ஒய்ஃப் ஆச்சு வீட்டுக்குள்ள போனவங்க சொல்லி இருக்கணும் தெளிவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ரசிகர்கள் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. இன்னும் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.